வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னாக்கா எவ்வளவோ நம்ம யோசனை பண்ணி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த யோசனை பண்ணுறதுலையும் நம்மளுக்கு சரியாக செய்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ ஒரு டூ வீலர் எடுக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டூ வீலர் அப்படின்னு எடுக்க போகும்போது ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அதோட விலை அப்படின்ற நிர்ணயம் வந்துடுது. அதை நம்ம டியூ போட்டு கட்டும்போது உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும். உங்களுக்கு 1,00,000க்கு மேலே தான் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த வண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியை மட்டும் இந்த 1,00,000 ரூபா கொடுத்து இவர் வண்டி எடுத்துடுறாரு. எடுத்த பிறகு அவர் அந்த டியூவை சரியாக கட்ட முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டியூ அப்படின்ற விஷயம் அந்த வண்டி நம்மளுக்கு வந்த பிறகு அவருக்கு நல்லா இருந்தால் தான் அவர் டியூவை கட்ட முடியும். அப்போ அந்த டியூவை கட்டுறதுக்கு கூட நம்ம இந்த நம்பர்கள் அங்கே வேலை செய்யும். நம்பர் எப்படிங்க சார் வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த நம்பர் தான் நம்மளுக்கு பேரில் நம்மளுடைய பேர் யார் வண்டி எடுக்கிறீங்களோ அவங்க பேரில் பர்டிகுலராக இந்த நம்பர் தான் அங்கே ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ அந்த ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது அந்த வண்டி வந்த பிறகு நம்ம அனுபவமாக நம்ம எடுக்கணும். இப்போ இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு உடைய நம்பர்களை எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு 100% உங்களுக்கு பலனை தரும். இப்போ நீங்கள் அந்த 1,00,000 ரூபா கொடுத்து வண்டியை எடுத்துட்டீங்க, ஓகே. அதன் பிறகு நீங்கள் அந்த டியூவை நம்ம சரியாக கட்ட முடியுமா, அந்த நம்பரை வச்சே உங்களுக்கு கட்ட முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுக்கலாம். சரியாக அந்த டியூவை கட்டி முடிக்கிறவங்கள பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்தே தீர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ அந்த நம்பரை நாம் ஏன் அந்த மாதிரி எடுக்கணும்? இதில் ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கக்கூடிய நம்பர்கள் ஃபேன்சி நம்பர் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. இந்த ஃபேன்சி நம்பர்களும் அது மாதிரி தான் அங்கே வேலை செய்யும். உங்களுக்கு அது உங்களுடைய ஜாதக பிரகாரம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஒவ்வொருத்தவங்க ஃபேன்சி நம்பர் அப்படின்றது எடுத்துடுறாங்க. இப்போ 44 44 33 33 இதுவும் ஃபேன்சி நம்பர். எல்லாமே இந்த ஜோடி நம்பராக எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருந்தும் பயன் இல்லை. இந்த 44 44 அந்த வண்டி வந்த பிறகு அவருக்கு ஏதோ ஓடிட்டுருக்கோம், ஆனால் இருந்தும் அதை நம்ம பயன்படுத்த முடியாத சில விஷயங்கள் அங்கே உள்ளே போயிட்டுருக்கோம். இப்படித்தான் நம்ம ஃபேன்சி நம்பரை நம்ம எடுத்துருவோம் ஒரு ஆர்வ கோளாறில். ஆனால் அங்கே வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கும் அதை யாருமே அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம இந்த எண்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அப்போ இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு செல்ஃபோனை எடுத்து நோண்டுறோம் அப்படின்னாலும் அந்த நோண்டக்கூடிய அந்த டயத்தில் கூட நம்ம நல்ல எண்களை போட்டு நம்ம நோண்டும் போது அந்த நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இப்போ நம்ம ஒரு ஃபோனை எடுத்து அதில் லாக் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே லாக் போட்டு தான் வைக்கிறாங்க. அந்த லாக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நல்ல எண்களை போட்டு அதை ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100 முறை 200 முறையாக நம்மளை அறியாமலேயே அந்த செல்ஃபோனுக்கு உள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியே வந்துடுவோம். அதற்கு இந்த பாஸ்வேர்டு எண்களை சரியாக பயன்படுத்தி நம்ம உள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது அது நமக்கு வேலை செய்யும். அதை ஆரம்பிக்கும் போதே நம்ம சரியாக நம்பர்களை போட்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல்ல. அப்போ ஃபாலோ பண்ண நமக்கு அறியாமலேயே நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறது நம்பர்களை எடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த நம்பரை நாம் எப்படி ஆக்டிவேட் செய்ய வேண்டும், அந்த நம்பரை நம்ம தினசரி வாழ்க்கையில் நடைமுறை அதாவது செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்போ செயல்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதற்கு செல்ஃபோன் நம்பர்கள், அந்த நம்பரை நம்ம வாங்கி நம்ம பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் கோயில் குளத்துக்கு சொல்லுவோம். அதன் பிறகு இந்த நம்பர்களை ஆக்டிவேட் செய்வதற்கு இந்த நம்பர்களை உங்களுக்கு எடுத்து கொடுப்போம். சரிங்களா? அப்போ இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம குறைந்தபட்சம் ஒரு 10 ஃபோனாவது நம்ம பேசுவோம். ஒரு 10 ஃபோனாவது நம்மளுக்கு வரும். அந்த ஃபோன் காலை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். புது ஃபோன் நம்பர் நம்ம எடுத்தாலும் அந்த ஃபோன் நம்பரை நம்ம தினசரி பயன்படுத்தணும்.
நடைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு வரணும், பழக்கப்படுத்திடணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தர் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கார் அப்படின்னால அந்த ஃபோன் நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க, எது எதில் தடைகள் இருக்குது, எது எதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுக்கலாம். அப்போ அந்த பிரச்சனைகளை நாம் தீர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதற்கு நம்ம வந்து ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து செல்ஃபோன் நம்பர்களை தேர்வு செய்யணும். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த 88 அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஆழமாக தெரிஞ்சாலும் அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகருக்கு அந்த நம்பர் வேலை செய்யுதா அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுக்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்கிறது ஜாதகத்தை வைத்து தான் ஃபோன் நம்பர்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க ஃபோன் நம்பரை வந்து எடுத்து இந்த 88 நடுவில் வர்ற மாதிரி நம்பரை எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு இந்த நம்பர் எனக்கு சரியாக வருங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் தயவு செய்யது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதக கொடுப்பினை என்ன இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு நம்பர்கள் தேர்வு செய்யணும். அதனால் தயவு செய்து நீங்களாகவே ஒரு நம்பரை தேர்வு செய்து இது சரியாக வருங்களா சார், இது நல்லா இருக்குங்களா சார் அப்படின்ற கேட்குறத விட்டுட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ராஜநிலை எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கும் தயவு செய்து நீங்களாகவே அந்த நம்பர்களை தேர்வு செய்யாமல் எங்களை மாதிரி, அதாவது ராஜநிலை ஜோதிடர் உங்கள் ஊரில் யாராவது இருந்தாலும் அவர்களை நீங்கள் போய் அவர்களை சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து நம்பர்களை தேர்வு செய்து கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு படி மேலே நம்ம வந்து வர முடியும். நம்மளாக நம்ம தேர்வு செஞ்சோம்னாக்கும் குரு இல்லாமல் எந்த ஒரு கலையும் சித்திக்காது. இது வந்து வாக்கு. அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு குருமார்கள் கூட நம்ம வந்து குருமாரோட வழிகாட்டுதலின் பேரில் நம்ம வந்து செய்ய வேண்டும். செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும், இந்த நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வழிகாட்டுதலின் பேரில் ஒரு குருமாரை நீங்கள் தேர்வு செய்து அவர்கள் சொல்லுதல் படி அவங்களுடைய வழிகாட்டுதலின் படி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதையை நீங்கள் வந்து தேடி செல்லலாம். சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம வந்து நம்பர்கள் ஏன் எப்படி வேலை செய்யுது. இந்த ஒரு வண்டி வந்த பிறகு அந்த வண்டி அதாவது அந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு டியூ கூட கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் வண்டியை திருப்பி வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதாவது ஃபைனான்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபைனான்சியருக்கு போகுது அப்படின்னாக்கா அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை இருக்கும். இந்த வண்டி நம்பரை நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை நல்லாவே நம்ம எடுத்துடலாம். அப்போ ஒரு 9159 இந்த நம்பருக்கு வந்து முன்னாடியே உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருப்போம். இந்த வண்டி வாங்கினவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபைனான்ஸ் பிரச்சனை அவசியம் இருக்கும். அந்த ஃபைனான்ஸ் என்னுடைய நண்பர் தான் அந்த வண்டியை வாங்கிட்டு வந்தார். அவருக்கு வந்த பிறகு நான் சில விஷயங்களை சொன்ன உடனே அவர் அப்படியே அப்செட் ஆகிட்டார். 9159 டோட்டல் 24 அதாவது 91 அப்படின்னாலே பணப்பிரச்சனை அங்கே இருந்து தான் இருக்கும். ஆமாங்க சார், நான் வந்து ஃபைனான்ஸில் பணம் கொடுத்து தான் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஃபைனான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னாக்கும் உங்களுக்கு கவலைப்பட்டுட்டே தான் சார் இருப்பீங்க, எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்செட் ஆகிட்டார். அப்போ 59 அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த வண்டி வந்த பிறகு நீங்கள் வந்து கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொன்னோமே அப்படி ஆஃப் ஆகிட்டார். சார் என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க, இதை நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்கி போட்டு நீங்கள் கடன் கட்டினா நீங்கள் தெளிவுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போட்டு அவர் வந்து கடன் கட்டி கொண்டிருக்கார். இந்த வண்டியை கூடிய சீக்கிரம் மாற்றுங்கன்னு சொன்னேன். அதையும் அவர் செஞ்சிட்டார். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக அவருக்கு வந்து நம்பர்கள், நம்ம சொன்ன நம்பர்களை அவர் வந்து தேர்வு செய்து, அதாவது புக் பண்ணி அவர் வந்து நம்பர் எடுத்துக்கிட்டார். இப்படித்தான் நம்பர்கள் வந்து அங்கே வந்து நம்மளுக்கு சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து நீங்களாகவே உங்களுடைய நம்பர்களை தேர்வு செய்யாமல் ஏதாவது ஒரு குருமார்கள்ட்டையோ அல்லது ராஜநிலை படித்தவர்கள்ட்ட நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டு அதன்படி நீங்கள் செல்லணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர். நன்றி, வணக்கம்.